Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அப்பாவை தாண்டி ஒரு ஆக்டரா ரஹ்மான் அவர்களை உங்களுக்கு என்னென்ன விஷயத்துலலாம் ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஆக்டரா நீங்க பார்த்து ரசிச்சது அப்படின்னா எது இதுலலாம்? First has to be சங்கமம். ஆமா, அது ஐ திங்க் ஐ வாஸ் எல்கேஜி யூகேஜிலயோ. பட் அப்பா ஃபிலிம்ஸ்க்கு நான் இப்போ கூட அழுகுவேன். லைக் ஈவன் இஃப் யூனோ ஏதாச்சும் அடிபட்டோ, இஃப் ஹீ இஸ் கெட்டிங் கில்ட் இன் த மூவி, யாரோ ஷூட் பண்றாங்க, இன்னை வரைக்கும் நான் அழுகுவேன். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்? நீங்க மீடியாக்குள்ள இல்ல சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையா சொல்லணும்னா இருந்துச்சு. ஓகே. சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. மேபி பிகாஸ் அப்பாவை பார்த்து எல்லாரும் பார்த்து ஒரு எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை மாதிரி இருக்கும். Is there any call from industry? அதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு படத்துக்கு கூப்பிட்டது அந்த மாதிரிலாம்? ஆமா, ஞாபகம் இருக்கு. என்ன படத்துக்கு? படம் பேரு சொல்ல முடியாது, பட் வந்திருக்கு 1 or 2. அதுக்கு மீறி அப்பா ஹஸ். இப்போ அப்பாவோட நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணும் அஸ் ஒரு செலிபிரிட்டியோட டாட்டர் அப்படின்ற அந்த விஷயம்லாம்? நம்ம சிங்கப்பூர் போனாலும், பேங்காக், தாய்லாந்து போனாலும், அங்க இருக்க மக்கள் when you know they come அப்பா கிட்ட வரும்போது ஒரு போட்டோக்காக, ஆட்டோகிராஃப்காக, அது பார்க்கிறதுக்கு you feel really nice. ஒரு டாட்டரா எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரா இல்ல எப்படி? ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. அப்படியே whenever he அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஹை பிட்ச்ல இருக்கும். பேசினாலே எனக்கு பயமாயிடும். அப்பா, அம்மா, என் தங்கச்சி, நானு. ஓகே. அம்மா ரொம்ப எங்கா இருக்காங்கல்ல? இப்போ கூட எங்க தான் இருக்காங்க. சீரியஸ்லி. தங்கச்சி வந்துட்டு இப்போதான் மணி சார் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தக் லைஃப். ஐ மீன் தக் லைஃப்ல ஒரு ரோல் கூட பண்ணிருந்தாங்கல்ல? எஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்பா ரஹ்மான் அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கேன், பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். பட் உங்களை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மீடியா வெளிச்சம் அப்படின்றதுல இருந்து நீங்க ரொம்பவே தள்ளி இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்வியூஸ் எங்கேயாவது வெளியே அந்த மாதிரி மீடியா வெளிச்சத்துல இருந்திருக்கீங்களா? ஐ திங்க் ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு ரேடியோ இன்டர்வியூ அது கோவிட்ல பண்ணேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா கூட அந்த நானா மேகசின், வனிதா மேகசின், அதுக்கெல்லாம் ஸ்டில்ஸ் தான் எடுத்திருக்கேன். மீடியா ஷை. ஆமா, கொஞ்சம். பட் வந்துட்டு நிறைய ஒரு 7 to 8 years பேக்லாம் உங்களை பத்தின நிறைய நியூஸ் வந்திருக்கு. எப்படின்னா ரஹ்மான் அவர்களுடைய மகள் வந்துட்டு ஹீரோயின் ஆக போறாங்க, படத்துல எல்லாம் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்திருக்கு. அதுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா? அந்த நியூஸ்லாம் எப்படி வந்துச்சு? நீங்க மீடியா ஷை அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கும் தெரியாது அந்த ரூமர் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் தெரியல, எனக்கு ஐ சாட் ஆன் யூடியூப்ல வேற இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எல்லாரும் கால் பண்ணாங்க. பட் அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த நியூஸ் வாஸ் ஃபால்ஸ் ஆன நியூஸ். ஸோ சரி, எந்த இதுல ஐ வாஸ் ஜஸ்ட் லாஃபிங் அபவுட் இட். ரொம்ப பெருசா அதை ஏத்துக்கல. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்? நீங்க மீடியாக்குள்ள இல்ல சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையா சொல்லணும்னா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. மேபி பிகாஸ் அப்பாவை பார்த்து எல்லாரும் பார்த்து ஒரு எல்லா பொண்ணுக்கும் ஒரு ஆசை மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் அந்த ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்னன்னா படிப்பு மேல அப்படியே ஃபோக்கஸ் போயிட்டு ஐ டிட் மை MBA. அதுக்கப்புறம் நான் ஐ டுக் அப் அ ஜாப். அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. தென் ஐ காட் மேரிட் அண்ட் நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு ஆல்வேஸ் பிஸ்னஸும் ஆக்டிங் இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் அந்த பிஸ்னஸ் இன்னும் நல்லா ஐ பர்சுவேட் இட் மோர். பட் ஆக்டிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ட்ரையே பண்ணலையா? ட்ரை பண்ணல, பயமா இருந்துச்சு. அப்பா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு? அப்பாட்ட சொன்னீங்களா? ஆமா, அப்பா ஆல்வேஸ் நியூ இந்த மாதிரி நான் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு, அது எல்லா அப்பாவுக்கு தெரியும்ல அவங்க பொண்ணு என்ன பண்ணோன்னு. பட் அவங்க எனக்கு அந்த ஃபோன் எடுத்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வாய்ப்பு வந்துச்சுன்னா இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லுவாங்க. எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணது இல்லை. எதுவும் ஈஸியா கூட அந்த ஈஸியா ஒரு பிளாட்டர்ல கூட அவ்வளவா கொடுத்தது இல்ல. கம்ஃபர்டிங்கான லைஃப் இருந்திருக்கு. பட் அப்பா இஸ் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் வாண்ட் சரி ஓ இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, அந்த ஒரு அப்ரிங்கிங் எனக்கு ஆல்வேஸ் இருந்திருக்கு.
இட் இஸ் ஆல்வேஸ் ஒன்னோட ஹார்ட் ஒர்க் அது வெளிப்படுத்தணும். So that's all Appa has always told me. Okay, is there any call from industry? அதாவது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது ஒரு படத்துக்கு கூப்பிட்டது அந்த மாதிரி இல்ல? ஆமா ஞாபகம் இருக்கு. என்ன But Appa படத்துக்கு? was studying. படம் பேரு சொல்ல முடியாது, பட் வந்திருக்கு 1 or 2. அதுக்கு மீறி அப்பா ஹஸ் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், பட் அவ்வளவா நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஸ்கூலுக்கு அப்புறம் அப்படியே நான் பிகாம் பண்ணேன். பிகாம்க்கு அப்புறம் ஐ டிட் மை MBA. ஸோ அப்படியே பண்ணிட்டே அந்த ஒரு ஸ்டடீஸ் ரூட்ல வந்துட்டேன்னா ஐ டிடன்ட் ரியலி கான்சென்ட்ரேட் ஆன் எந்த சான்ஸ் வருதோ. இல்ல இப்போ மோஸ்ட்லி இந்த செலிபிரிட்டிஸோட அந்த டாட்டர்ஸ் அந்த ஃபேமிலி அப்படி அவங்களோட அந்த விஷயங்கள் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ அப்பாவோட நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணும் as ஒரு செலிபிரிட்டியோட டாட்டர் அப்படின்ற அந்த விஷயம்லாம்? As a celebrity daughter, so Appa always likes to travel with us. So எப்பயாச்சும் ஒரு இயர்லி ஹாலிடே ஒன்ஸ் இன் 2 years நம்ம ஹாலிடே எடுத்தோம்னா, நம்ம சிங்கப்பூர் போனாலும் பேங்காக் தாய்லாந்து போனாலும் அங்க இருக்கிற மக்கள் when they come அப்பா கிட்ட வரும்போது ஒரு போட்டோக்காக ஆட்டோகிராஃப்காக அது பாக்குறதுக்கு you feel really nice. So okay, Appa is recognized worldwide, international கூட. So it's nice. அந்த ஒரு அங்கேயும் தமிழ் மக்கள் இருப்பாங்க, மலையாளிஸ் இருப்பாங்க, அவங்களும் வந்து போட்டோ எடுப்பாங்க. So it's always nice to have that, to see that around. அப்பாவை தாண்டி ஒரு ஆக்டரா ரஹ்மான் அவர்களை உங்களுக்கு என்னென்ன விஷயத்துல எல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஒரு ஆக்டரா நீங்க பார்த்து ரசிச்சது அப்படின்னா எது இதுலலாம்? First has to be சங்கமம். ஆமா, அது ஐ திங்க் I was LKG UKG லியோ அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஓகே ஒரு ஐ லைக் தட் ஒரு வைப் மாதிரி நல்லா இருந்துச்சு அப்போ அதெல்லாம். பட் அப்பா ஃபிலிம்ஸ்க்கு நான் இப்போ கூட அழுகுவேன். லைக் ஈவன் இஃப் ஏதாச்சும் அடிபட்டோ, இஃப் ஹீஸ் கெட்டிங் கில்ட் இன் த மூவி, யாரோ ஷூட் பண்றாங்க, இன்னை வரைக்கும் நான் அழுகுவேன். அப்போட இப்போ சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஐ திங்க் கல்யாண மாலைன்னு ஒரு சாங் வரும். அந்த படம் பார்த்தா நிறைய பேருக்கு நிறைய விதங்கள்ல கனெக்ட் ஆகும். அப்படிங்கும்போது அது மாதிரி அப்பாவுக்கு ரியல் லைஃப்ல எல்லாம் இருக்குமா? அது ஏன்னா அப்பாவுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்படிங்கும்போது ரியல் லைஃப்ல அது பொசசிவ் அம்மாலாம் ஆவாங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, அது அம்மா கிட்ட தான் கேட்கணும். பட் நான் பார்த்த அளவுக்கு அப்பா ஆல்வேஸ் கெப்ட் அஸ் இன் அ வெரி செக்யூர் ட்ரஸ்டட் என்வாயன்மெண்ட். So அப்பா நடிச்சாலும் கூட we know அப்பா will not it's always coming back home to us. இப்போ கூட film parties அவ்வளவா அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்பாவை அதிகமா வெளிய பார்க்க மாட்டீங்க. ஸோ அப்பா ஷூட் முடிச்ச உடனே வீட்டுக்கு வருவாங்க. சப்போஸிங் இந்த மாதிரி இந்தியாவில் ஷூட் பண்ணாங்கன்னா கேரளா ஹைதராபாத்ல வீக்கெண்ட்ஸ்க்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க எங்களை பாக்குறதுக்கு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா இஸ் வெரி அட்டாச் டு அஸ். ஸோ இப்போ இஃப் he goes on a trip, we are sad. And then but Appa sees to that he comes back on the weekend, sees us. Ipo kuda I think with my kid every morning we do FaceTime video calls. Supposing நான் இங்க இல்லைன்னா so அப்படியே போயிட்டே இருக்கும். But we're all very and the bond strong ஆ இருக்கு. So nothing can shake that. இல்ல அப்பா ஒரு அவரோட கரியர் அந்த விஷயங்கள் பார்த்தாலும் ஃபேமிலிக்கான அந்த டைம் இப்போ இயர்லி ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதோ இல்லை எங்கேயாவது வெளியே போறதோ அதை பத்தி சொல்லுங்க. அது எங்கெங்கெல்லாம் போவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்? ரீசெண்டா ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி we went to Delhi. Okay. So there ஒரு சடன் ட்ரிப் மாதிரி ஆயிடுச்சு. we went to see the Taj Mahal. And it was nice. அப்பாவோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம டிராவல் வரும்போது we like to make use of that place. அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து டின்னர் வரைக்கும் எல்லாம் அந்த பிளேஸோட cuisine என்ஜாய் பண்ணணும். we all love going out. அப்போ நம்ம 4 பேருக்கு சேம் வேவ் லென்த் இருக்கு. நம்ம ஹாலிடே போவோம்னா ஒரு ஹாலிடேன்னு சொல்லுவோம், ஆனா அது 6 மணில இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் போகும். வெளியே சுத்துறது எல்லாமே அந்த கண்ட்ரியோ ஒரு அது சிட்டிக்கு ஏத்த மாதிரி என்னால ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் we'll do. And Appa always wanted us to see and enjoy. So எல்லா corners of the world பார்த்து இது வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. எங்கே போனாலும் we always enjoyed that. அப்பா பார்க்கும்போது அப்பா நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப ஜென்டிலா இருப்பாரு, கரெக்டா பேசுவாரு, எதுவும் எக்ஸ்ட்ராவும் பேச மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு வெளில இருந்து பார்க்க எங்களுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு டாக்டரா எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாரா இல்ல எப்படி? ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்படியே whenever அவங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஹை பிட்ச்ல இருக்கும். பேசினாலே எனக்கு
பயமாயிடும். But at the same time, he's very soft. He's very kind hearted. Daughter காக நான் அப்படி சொல்லல, ஃபாதர் டாட்டர் ரிலேஷன். ஆனாலுமே இஃப் as a human if you've seen him, he is very 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 simple, very down to earth. I said, நானே சொல்லுவேன், you don't belong to the film industry because அவ்வளோ ஒரு நைவான இன்னசென்ட்டான ஆமா பர்சனா. But it's nice to see அப்பா even 45 years மீறியும் he's still in the industry, which means there's some magic in him. இப்போ இந்த ட்ரிப் அந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசுனீங்க, ஏதாவது ட்ரிப் போட்டோஸ் அந்த இதெல்லாம் எனக்கு காட்ட முடியுமா? எஸ், இது வந்துட்டு ரீசன்ட் ஐ திங்க் ஃபோட்டோஸ் அதிகமா வைக்கிறது இல்ல பிகாஸ் இட்ஸ் ஆல் ஆன் த ஃபோன். பட் இது டெல்லி போன ட்ரிப், அப்பா அம்மா என் தங்கச்சி நானு. ஓகே, அம்மா ரொம்ப எங்கா இருக்காங்கல்ல, இப்ப கூட எங்க தான் இருக்காங்க. சீரியஸ்லி அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப எங்க அந்த விஷயம் ஃபிட்னஸ் ஃப்ரீக் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஃபிட்னஸ் அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து தான் நானும் என் தங்கச்சி ஜிம், ஹெல்தி ஃபுட், ஒரு ஆக்டிவான டைட்டிங் சார்ட் ஆஃப் அந்த வழியில போல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றதுக்கு என்னால பண்ணுமோ வி ஆல்வேஸ் சீன் இட் ஃப்ரம் அம்மா அப்பா. இது ஃபுல்லாவே இந்த தாஜ்மஹால். எஸ், டாட் அண்ட் மாம். ஓகே. சோ டெல்லில ஒரு டூரிஸ்டி வைப் இருந்துச்சு. இப்போ தங்கச்சி என்ன பண்றாங்க? தங்கச்சி வந்துட்டு இப்போதான் மணி சார் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தக் லைஃப். ஐ மீன் தக் லைஃப்ல ஒரு ரோல் கூட பண்ணிருந்தாங்கல்ல? எஸ் அவங்க பண்ணிருந்தாங்க. சோ ஆக்சுவலி அசிஸ்டன்ட் டைரக்டரா போனாங்க. பட் ஐ திங்க் ஷி சடன்லி ஒரு சான்ஸ் ஷி காட். ஷி வாஸ் வெரி பிளெஸ்ட் டு கெட் திஸ். சீரியஸ்லி மணி சார், கமல் சார், whole cast and crew is a blessing for her. எனக்கு அப்பா பத்தி பேசும்போது அப்பா கூட இருந்த ஏதாவது மெமரிஸ் அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஈவன் சைல்ட்ஹுட் டேஸ் அந்த மாதிரி ஏதாவது? childhood daysல yes memories na we've அப்பா நிறைய I mean we go out a lot. நம்ம அது டின்னர் இருந்தாலும் breakfast இருந்தாலும் அது to try out spots in Chennai. Okay, அது கொடுக்க முடியுமா? This is ரொம்ப years back. Okay, this is a family holiday. இது எங்க போனது? This I think is this is Canada. Okay. Niagara Falls பின்னாடி. தெரியாது, but it is way back. பார்க்க முடியுமா this one? இது எங்க? This is again in Canada. Okay. இது அப்பா கூட ஆர்கேட்ஸ் எல்லாம் போறது, மாயாஜால் எல்லாம் போறது. ஆமா, இது வந்துட்டு I think somewhere breakfast. Okay. We like that இட்லி. அப்பாக்கு தோசை பூரி ரொம்ப பிடிக்கும். நம்ம எனக்கு பேப்பர் ரோஸ்ட் பிடிக்கும். சோ அந்த மாதிரி we got breakfast, games. மோஸ்ட்லி அப்பான்னா அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. விளையாடுறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அம்மா தான் கூட்டி போய். பட் எல்லா போட்டோஸ்லயும் அப்பா தான் அவங்க கூட நின்னுட்டு இருக்காரு. அப்பா தான் எல்லாமே. I mean அப்பாவும் வருவாங்க, அம்மா வருவாங்க, அப்பாவும் சேர்ந்து எல்லாமே என்ஜாய் ஃபேமிலி ஒண்ணா தான் பண்ணுவோம். பட் in most of the photos-ல அப்பா தான் கூட நின்னுட்டு இருக்காரு. Yes, always. This is my cousin. அப்பா. Okay. Yeah. ஆக்சுவலா நிறைய மெமரிஸ் வந்துட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. சீரியஸ்லி நிறைய பேர் ஐ மீன் இந்த மாதிரியான போட்டோ ஆல்பம்ஸ் அப்போல இருந்து to capture everything in his video camera. அப்போ இந்த பெரிய வீடியோ கேமரா இல்லனா கேமரா ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த டிஜிட்டல் கேமரா. நம்ம பர்த்டேஸ்க்கு எல்லாமே வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்டட் பண்ணி இருக்கோம். அம்மா வந்துட்டு அந்த கேசட்ல இருந்து டிவிடில இருந்து பென் டிரைவ் மாத்துறதுக்கு she'll be taking care of all of that. So எல்லாரும் combined effort தான் இருந்திருக்கு வீட்ல. ஆமா, இது வந்துட்டு wax tabletனு சொல்லுவோம். This goes on the wardrobe குள்ள. clothesல அந்த musty smell avoid பண்றதுக்கு அப்படியே cupboardல hang பண்றதுக்கு. Then இப்போ நியூவா perfumes. Yes, these are my perfumes I launched recently. இது கூட கண்ணன் காளிதாஸ் ஜெயராமு அவங்க வைஃப் பர்ஃப்யூம்ஸ்ல வந்துட்டு 3 fragrance இருக்கு. ஆக்சுவலி பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணது கேண்டில்ஸ்ல இருந்து தான். இப்போ வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் நோஷி? அது என்ன பேர் இது? நோஷி. ஓகே, சொல்லாத ஸ்டோரி சொல்றேன். நோஷி. ஓகே, சோ எனக்கு 2 பேபிஸ் கேட்ஸ் இருக்காங்க. one வந்துட்டு சுஷி, the other one is Snow. சோ எங்க சிஸ்டர் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க, ஸ்னோஷி. ஸோ எஸ் கட் பண்ணிட்டு
நோஷின்னு வச்சுட்டேன். பேசிக்லி மீன்ஸ் மை கேட்ஸ் 2 நேம்ஸ். ஓகே. அம்மாக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஜெல்லஸ் ஆகும் பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ஸுக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ இதுக்கான அந்த இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க பண்றதா இருக்கட்டும், இது சாதாரணமா பண்ணிருக்க முடியாதுல்ல. இதுக்காக ஏதாவது ஸ்டடீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எஸ் ஐ டூ மை ரிசர்ச். எனக்கு எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இப்போ கேண்டில்ல விக் போடுறது கூட அந்த அளவு இருக்கும், எந்த விக்கு கரெக்டா பார்த்தோம் அதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு எல்லா நோட்ஸ், பிளெண்டிங், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே படிச்சு ரிசர்ச் பண்ணி பண்றேன். The saree வந்து we've sold more than 50 to 60 pieces. So இந்த கலர் காம்பினேஷனே இந்த peachish pink with blue இது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுது. This saree is now very popular in the market itself. இது வந்து ஒரு dark blue with off-white combination தான். பார்டர் வந்து சிம்பிளாக வச்சுருப்போம். ஏன்னா பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி கட்டம் வரும். நம்ம அர்ச்சனா சந்தோக் மேம் அவங்க கட்டினாங்க. அவங்க வந்து அந்த சாரிகாமா அப்பாவோட ஓப்பனிங் சீசனுக்கு கட்டினாங்க. பார்த்தீங்கன்னா பியோர் காஞ்சிபுரம் சாரி, காஞ்சிபுரத்தில் நெய்யற அந்த காலத்து இன்ஸ்பயர்ட் சாரீஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மல்லி முக்குன்னு வாங்க, லைக் ரெயின் ட்ராப் பேட்டர்ன் வரும். இதே பொடி கட்டம், இதுவுமே ஒரு பட்டு சாரி தான். இது வந்து த சரி இஸ் நாட் பியூர், பட் பட்டுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுவுமே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், பட் மச் மோர் அஃபோர்டபுள் தேன் அ பியோர்ஸ். அந்த காலத்து ஒரு கான்செப்ட் தான் இது. ஹாரிசான்டலாக போகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பியோர் 4 கிராம் சரி. ஸோ நம்ம இந்த சில்க் த்ரெட்டை வந்து பேர்ன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கருகின வாசனை வந்தால் இட் இஸ் பியோர் சில்க். அதுவே வந்து அது ஒரு ட்ராப்லெட் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபார்மில் வந்ததுன்னா இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் சாரியில் வி கால் இட் அஸ் காஞ்சனா பிளாக். ஸோ கோலம் பிரிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா சில்க் காட்டில், இது வந்து வீவ்டு. இது வந்து பிரிண்ட் கிடையாது, கோலம் பிரிண்ட் பண்ணாமல் இது வீவ் பண்ணியிருக்கிறது இன் ஜரி. வாட் இஸ் வனசிங்காரம்னா இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை ஃபாரஸ்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும், டியர் இருக்கும், டைகர் இருக்கும், எலிஃபென்ட் இருக்கும், யூ கேன் சி பீகாக். வெரி கிளாசிக் விண்டேஜ் சாரி. ஆக்சுவலி நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரீஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க வந்து தே வில் லைக் டு ஓன் ஒரு வனசிங்காரம், ஒரு முப்பாகம். இப்போ ஒருத்தங்க வருவாங்க, அவங்க வந்து ஒரு 5-6 பேருக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க இந்த சித்தி கருப்பாக இருக்காங்க, ஸோ நம்ம வந்து இந்த கலர் போகாது. இவங்க வந்து டாலாக இருக்காங்க, அதனால் இது நல்லா இருக்காது. ஷார்ட்டாக இருக்காங்க, இது நல்லா இருக்காது. இது வந்து வயசானவங்க தான் இது கட்டிப்பாங்க. அந்த மாதிரி ப்ரீ கன்சீவ் நோஷன் இருக்கும். இது வந்து அந்த காலத்துலேருந்தே இது ஃபாலோ பண்ணிட்டு வருது. பட் இப்போது எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எல்லா சாரீஸுமே தே ஆர் ட்ரையிங். அண்ட் அந்த காலத்தை விட இப்போ கலர் காம்பினேஷன்ஸ் இன்னமுமே நிறைய வைட் வெரைட்டி வந்தாச்சு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velacheri, Cropate and Thiruvallur. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.